ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ டே 4 இன்னைக்கு ஃப்ரைடே ஈவினிங் தான் பார்க்க போகிறீங்க. ஒரு 3:30 போல் தலைக்கெலாம் குளிச்சு நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலை ஒர்க்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 4:30 போல் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எங்கேருந்து தானே பார்க்குறீங்க, வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு நாகத்தம்மன் கோயிலுக்கு தான் இன்றைக்கி போக போகிறேன். இன்றைக்கி ஃப்ரைடேயில். ஸோ இந்த ஃப்ரைடேலேருந்து இனிமேல் வீக்லி ஃப்ரைடே ஈவினிங் ஆனால் இந்த நாகத்தம்மன் கோயில் போகணும் அப்படிங்கிறது ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக போவேன். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரியபாளையத்தம்மன் கோவிலுக்கு போகிறதா தான் பிளான். போன ஃப்ரைடே பார்த்துருப்பீங்க, பெரியபாளையத்தம்மன் கோவில் போயிருந்தோம். ஸோ அதனால் இந்த வாரமும் போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். அவங்க வீட்டுக்காருக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி ஒர்க் வந்தனால அவங்க வெளியே கிளம்பி போயிட்டாங்க. கோயிலுக்கு போக முடியல, அந்த பிளான் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ கோயிலுக்குன்னு கிளம்பிட்டோம், நிற்க வேண்டாமேன்னு தான் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போக போகிறேன். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் விளக்கேற்றணும் இல்லையா, அதனால் முன்னாடியே ரெடி ஆகிட்டோம்னா ஒரு பொறுமையாக சாமி கும்பிட்டுட்டு போகலாம், அறிபடியாக கிளம்ப வேண்டாமேன்ட்டு நேற்றே பார்த்திங்கன்னா பூஜை ரூம்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதோட இப்போ ஒரு 5 o'clock போல் பூவெலாம் வச்சுட்டு நிலவாசலுக்கெலாம் பூ வச்சுட்டு பார்த்திங்கன்னா வெளியே பிள்ளையார் வச்சுருப்பேன். எப்போவுமே என்ட்ரன்ஸில் எனக்கு பிள்ளையார் இருப்பேன். அதோட வெளியே பிள்ளையார் வச்சுட்டு அது கோயிலுக்கு கிளம்புற டைம் ஆயிடுச்சு. கோயிலுக்கு கிளம்பும்போது எப்பவுமே பார்த்திங்கன்னா நிலவாசல்லேருந்து நம்ம விளக்கேற்றிட்டு தான் உள்ளே விளக்கேற்றணும் அப்படின்னு வீட்டில் சொல்லுவாங்க. அதில் வெளியே விளக்கேற்றிட்டு பிள்ளையாருக்கெலாம் விளக்கேற்றிட்டு தான் பூஜை ரூமில் விளக்கேற்றினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி அம்மாவை நான் கிச்சனில் வச்சுருக்கேன். அவங்களுக்கும் அங்கே விளக்கேற்றிட்டேன். எத்தனை பேர் வீட்டில் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. எப்போவுமே நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா வீடை கோயில் மாதிரி வச்சுட்டு வீட்டில் எப்பவுமே விளக்கேற்றி வச்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது சொல்லுங்கள். நான் எப்பவுமே பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போச்சுல வீட்டில் விளக்கேற்றி வச்சு தான் போவேன். பட் தீபாரத்தனை காமிக்க மாட்டேன். நான் விளக்கும் ஒரு ஊதுபத்தி மட்டும் ஏற்றிருப்பேன். கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தீபாரத்தனை காமிப்பேன். இன்றைக்கி நாகத்தம்மன் கோயில் போகிறனால பால், முட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா பூ, நான் 2 விளக்கு போட போகிறேன் அப்படிங்கிறனால நெய் விளக்கு வாங்கிட்டு வந்தேன். ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்ட பிறகு அங்கே அப்பா வீட்டில் விளக்கு போட்டேன். ஒரு 7:30 போல் தான் அங்கே அப்பா வீட்டில் விளக்கு ஏற்றினேன். ஸோ விளக்கு ஏற்றிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கு போல் சித்தி பாப்பா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அதனால் பாப்பா கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடி ஒரு 10 மணி போல் சாப்பிட்டுட்டு இன்னியோட டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாய்.